வணக்கம். இது கதை கேட்கும் நேரம். இன்று நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய மகாபாரதம் அறத்தின் குரல் கேட்க போறீங்க. வேள்வி நிகழ்ச்சிகள். பாண்டவர்களின் இந்திரபிரத்த நகரத்து வாழ்வு பிறருடைய குறுக்கீடற்ற முறையில் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. ஒற்றுமையாக வாழ வேண்டிய அவசியத்தை விவரிப்பது போல விளங்கியது சகோதரர்கள் ஐவருக்கும் இடையே நிலவிய மாறுபாட்டில்லாத அன்பு. சொந்த வாழ்விலும் அன்பை செலுத்தி அன்பை பெற்று அன்பு வாழ்வு வாழ்ந்தார்கள். அரசியல் வாழ்விலும் அன்பால் ஆண்டு அன்பை பரப்புகின்ற சிறந்த நெறியை மேற்கொண்டார்கள். எத்தகைய உயர்வு தாழ்வு ஏற்பட்டாலும் நன்றி மறவாத உள்ளம் சிலருக்கு இருக்கிறது. பிறர் தமக்கு செய்த உதவியை எண்ணி எண்ணி அதற்கு கைமாறு செய்யும் வாய்ப்பை எதிர்பார்த்திருக்கும் அத்தகையவர்களது உள்ளம் தெய்வத்தை விட உயர்ந்தது. காண்டவம் தீப்பட்டு அழிந்தபோது அர்ஜுனனுடைய உதவியால் அங்கிருந்து தப்பி உயிர் பிழைத்தவர்களின் மயன் என்னும் தேவதச்சனும் ஒருவன் என்பதை முன்பே அறிந்தோம். இந்த தேவதச்சனுக்கு ஓர் ஆவல். தன் உயிரை காப்பாற்றி உதவியவனுக்கு என்றென்றும் மறக்க முடியாத கைமாறு ஒன்றை செய்ய வேண்டும் என்பதே அந்த ஆவல். ஆவலை நிறைவேற்ற வேண்டுமென்று இவன் மனம் விரைந்தது. தன் விருப்பத்தை அர்ஜுனனிடமும் மற்ற பாண்டவர்களிடமும் கூற வேண்டுமென்று கருதி இந்திரபிரத்த நகருக்கு புறப்பட்டு வந்தான் அவன். தன் வேண்டுகோளை பாண்டவர்களிடம் வெளியிட்டான். காண்டவத்தில் எரிந்து நீராய் இறந்து போயிருக்க வேண்டிய என்னை உயிரோடு காப்பாற்றி உதவினீர்கள். கைமாறு செய்து திருப்தி கொள்ள முடியாத அளவு உயர்ந்தது உங்கள் உதவி. ஆனால் என் இதயத்துக்கு நன்றியை நான் எந்த வகையிலாவது செலுத்தவில்லையானால் நிம்மதியும் திருப்தியும் இன்றி எனக்குள்ளேயே குழம்பும்படியாக நேரிட்டுவிடும். உங்களைப் போலேவே பிறரை பற்றியும் சிந்தித்து அவர்கள் நலனுக்காக உதவும் பண்புடையவர்கள் நீங்கள். சிற்பக்கலையில் நல்ல பழக்கமுள்ளவன் யான். கலைஞர்களெல்லாம் கண்டு அதிசயிக்கும்படியான ஓர் அழகிய மணிமண்டபத்தை உங்களுக்கு நான் கட்டித்தருகிறேன். எளியனுடைய நன்றியின் சின்னமாக நீங்கள் அந்த மண்டபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மண்டபம் அமைப்பதற்குரிய பொருள்கள் யாவும் ஓர் இடத்தில் மறைந்து கிடக்கின்றன. முற்காலத்து அரசன் ஒருவனால் புதைக்கப்பட்டுள்ள பொருள்கள் அவை. விடபருவன் என்ற அசுர குலத்து பேரரசன் ஒருவன் தனது அரும்பெரும் முயற்சியாலே ஈட்டிய பொருள்களையெல்லாம் எவரும் அறியாத வண்ணம் பிந்து என்னும் பொய்கையில் மறைத்து வைத்துள்ளான். அவன் இறந்த பிறகு அந்த பொருட்கள் எவராலும் பயன்படுத்த பெறாமல் அப்படியே மறைந்து கிடக்கின்றன. அந்த பொருள்களை எடுத்து வந்துவிட்டால் கட்டப்போகிற மணிமண்டபத்தை மிக உயர்ந்த முறையில் கட்டிவிடலாம். அவற்றை எடுத்து வருவதற்கு மட்டும் உங்கள் உதவி எனக்கு வேண்டும். மயனுடைய நன்றியுணர்ச்சியும் களங்கமற்ற அன்பும் பாண்டவர்களுக்கு வியப்பையும் மகிழ்ச்சியையும் அளித்தன. மணிகளையும் அருமையான பல பொருள்களையும் உள்ளடக்கிய விடுபரவனின் மறைந்த செல்வத்தை கொண்டு வருவதற்கு தங்கள் உதவி பூரணமாக உண்டு என்று வாக்களித்த தருமன் உடனே தனது வீரர்களை அழைத்து வர செய்தான். ஆற்றலும் செயல்திறனும் மிக்க வீரர்கள் பலர் அழைத்து வரப்பட்டனர். விடுபருவனுக்கு சொந்தமான பிந்து என்னும் பொய்கையில் மறைந்திருக்கும் நிதிகள் யாவற்றையும் கண்டுபிடித்து விரைவில் கொண்டு வாருங்கள் என்று தருமன் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். வீரர்கள் சென்றனர். மயனுக்கு திருப்தி ஏற்பட்டது. கட்டளையை மேற்கொண்டு சென்ற வீரர்கள் மிக விரைவிலேயே பொய்கையில் மறைந்திருந்த பொருள்களையெல்லாம் திரட்டிக்கொண்டு வந்து சேர்ந்தனர். பொருள் வந்து சேர்ந்ததும் மயன் மண்டபம் கட்டுகின்ற வேலையை தொடங்கினான். அதிவேகமாக உயர்ந்த சௌந்தரியங்களை சிருஷ்டிக்கும் திறன் படைத்த அந்த தெய்வீக கலைஞன் 14 நாட்களில் கண்ணை கவரும் அழகோடு மண்டபத்தை கட்டி முடித்து விட்டான். வீமனுக்கு ஓர் கதாயுதத்தையும் அர்ஜுனனுக்கு ஓர் வலம்புரி சங்கையும் மயன் தன் அன்பளிப்பாக அளித்தான். அவனுடைய நன்றி நிறைவேறிவிட்டது. அந்த மகிழ்ச்சியுடன் பாண்டவர்களை வணங்கி விடைபெற்று சென்றான் அவன். மயன் இவ்வாறு மண்டபத்தை அமைத்துக் கொடுத்துவிட்டு சென்ற சில நாட்களில் நாரத முனிவர் இந்திரபிரத்த நகரத்துக்கு விஜயம் செய்தார். பாண்டவர்கள் ஐவரும் அவரை வரவேற்று புதிய மண்டபத்தை காண்பித்தனர். சிறந்த அமைப்பினாலும் உயர்ந்த பொருள்களாலும் ஈடு இணையற்று விளங்கிய அந்த மண்டபம் நாரதரை பெரிதும் கவர்ந்துவிட்டது. பாண்டவர்களையும் மயனையும் பெரிதும் பாராட்டினார். பாண்டவ சகோதரர்களே, இந்த நிகரற்ற மண்டபத்தை பெற்ற நீங்கள் இதை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. உங்களை கொண்டு ராசசூயம் என்ற பெரு வேள்வியை செய்ய வேண்டும் என்று உங்கள் தந்தையாகிய பாண்டு பல நாளாக கருதியிருந்தான். ஆனால் தீவினை வசத்தால் அந்த கருத்து நிறைவேறுவதற்குள்ளேயே அவனுக்கு மரணம் நேரிட்டு விட்டது. இப்போது நீங்கள்
அமரரான உங்கள் தந்தையின் அந்த வேண்டுகோளை நிறைவேற்றிவிட வேண்டும். உங்கள் தந்தையின் ஆன்மா திருப்தியடையும்படியாக நீங்கள் இந்த கணத்தில் இருந்தே ராசசூய வேள்விக்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். நாரத முனிவரின் வேண்டுகோளுக்கு ஒருங்கு இணங்கினர் ஐவரும். முனிவர் உவகையோடு சென்றார். நாரத முனிவருக்கும் பாண்டவர்களுக்கும் இந்த உரையாடல் நிகழ்ந்தபோது கண்ணபிரான் உடனிருந்தார். முனிவர் செல்கின்ற வரை அமைதியாக பேசாமல் இருந்த கண்ணபிரான் அவர் சென்ற பின்பு பாண்டவர்களிடம் வேறு ஓர் யோசனையை கூறினார். வேள்வியை தொடங்குவதற்கு முன்னால் அதற்கு ஏற்படுகின்ற எதிரிகளை முன்பே உணர்ந்து தொலைக்க முயல வேண்டும். சராசந்தன் என்றோர் அரக்கர் குல மன்னன் இருக்கிறான். மனிதர்களை கொண்டு செய்யும் நரமேத யாகம் என்ற வேள்வியை செய்வதற்காக ஒரு பாவமும் அறியாத அரசர் பலரை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான். ஆற்றல் மிக்க மன்னர்கள் கூட அவனுக்கு பயந்து அடிபணிகிறார்கள். அவ்வளவு பயங்கரமான அந்த அரக்கர் குல மன்னனை முதலில் நாம் அழிக்க வேண்டும். இல்லையென்றால் நமது வேள்விக்கு அவனால் பெரிய இடையூறு நேர்ந்தாலும் நேரலாம். கண்ணபிரான் இவ்வாறு கூறி நிறுத்தவும் தருமன், அப்படியானால் அந்த அரக்கனை சாமர்த்தியமாக கொல்லும் வழியை தாங்களே கூறியருள வேண்டும். தங்கள் யோசனையின்படி நாங்கள் நடப்போம் என்று வேண்டிக் கொண்டான். தருமா, அவனை அழிப்பதற்கு எளிமையான வழியை ஏற்கனவே நான் கண்டுபிடித்து வைத்துள்ளேன். நானும் வீமனும் அர்ஜுனனும் சராசந்தனின் கோட்டைக்கு மாறுவேடத்தில் அந்தணர்களைப் போல செல்கின்றோம். அவ்வளவு சுலபத்தில் முடிந்து விடுமா? வீமன் ஒருவன் போதுமே சராசந்தனை கொல்வதற்கு. நல்லது, அப்படியானால் போய் வெற்றியோடு திரும்பி வாருங்கள். தருமன் சம்மதித்தான். வீமன், அர்ஜுனன், கண்ணபிரான் மூவரும் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு புறப்பட்டனர். சராசந்தனின் தலைநகருக்குப் பெயர் கிரிவிரச நகரம். வலிமையான அரண்களாலும் தகர்க்க முடியாத பாதுகாப்பினாலும் சிறந்தது அந்த நகரம். சூதுவாதறியாத அந்தணர்களைப் போல சென்றிருந்ததனால் சராசந்தனின் கோட்டைக்குள் சுலபமாக நுழைய முடிந்தது அவர்களால். அந்தணர்கள் மூவர் சந்திக்க வந்திருப்பதாக மெய்க்காவலர்கள் மூலம் சராசந்தனுக்கு கூறி அனுப்பினர். தன்னை சந்திக்க அனுமதி கொடுத்தான் சராசந்தன். வீமன் முதலிய மூவரும் சென்றனர். சராசந்தன் அவர்களை அன்போடு வரவேற்று அமர செய்தான். அந்தணர்களை உற்று பார்த்தான். ஆட்களை ஒருமுறை கூர்ந்து நோக்கியவுடனே அவர்களை இன்னார் என்று எடை போட்டு நிர்ணயித்து விடுகிற ஆற்றல் பொருந்தியவை அவனது கண்கள். வீமன் முதலியவர்கள் சராசந்தனை ஏமாற்றுவதற்காக வேறொருவில் வந்தார்கள். ஆனால் சராசந்தன் அவ்வளவு சுலபத்தில் ஏமாறி விடுகிறவனா என்ன? அவனுடைய மதிநுட்பம் அவனுக்கு உதவி செய்தது. எதிரே அமர்ந்திருப்பவர்கள் போலி அந்தணர்கள் என்பதை அவன் அறிந்து கொண்டு விட்டான். மூவரும் அந்தணர்க்குரிய உருவத்தை கொண்டிருந்தாலும் அவர்கள் தோள்களில் தென்பட்ட வில் தழும்புகள் அவர்களை காட்டிக் கொடுத்து விட்டன. அந்தணர்கள் தோளில் வில் தழும்பு இருக்க வேண்டிய அவசியமில்லை அல்லவா? இவர்கள் மூவரும் சக்திரியர்களே. ஏதோ ஒரு சூழ்ச்சியின் நிமித்தம் இப்படி தோன்றி நம்மை ஏமாற்ற கருதியிருக்கிறார்கள். இவர்கள் உண்மையில் யார் என இப்போதே விசாரித்துவிட வேண்டும். சராசந்தன் தனக்குள் தீர்மானித்துக் கொண்டான். அந்தணர்களே, உண்மையில் நீங்கள் மூவரும் அந்தணர்கள்தாமோ? உண்மையை ஒளிக்காமல் என்னிடம் சொல்லிவிடுங்கள். சராசந்தன் திடீரென்று தங்களை இப்படி கேட்டது வீமன் முதலிய மூவரையும் திடுக்கிட செய்தது. என்ன சொல்வதென்று தயங்கினர். உண்மையை நீங்களாக சொல்லாவிட்டால் நானாக தெரிந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட நேரிடும். இனியும் தயங்குவதில் பயனில்லை என்பதை உணர்ந்த கண்ணபிரான் உண்மையை கூறிவிட்டார். நாங்கள் மூவரும் இந்திரபிரத்த நகரில் இருந்து வருகிறோம். உண்மையில் நாங்கள் சத்திரியர்கள்தான். நான் கண்ணன், வீமன், அவன் அர்ஜுனன், மூவரும் மாறுவேடத்தில் இவன் வந்திருக்கிறோம். உண்மை இதுதான். என்ன காரியத்திற்காக இந்த மாறுவேடத்தில் இங்கே வந்தீர்கள்? கிரிவிரச நகரத்தின் அழகை பற்றி கேள்விப்பட்டோம். பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தோம். கண்ணபிரான் தன்னை சமாளித்துக் கொண்டு இந்த மறுமொழியை கூறினார். சராசந்தன் இடி இடிப்பது போல கை கொட்டி சிரித்தான். யாரை ஏமாற்றலாம் என்று இப்படி பேசுகிறீர்கள் நீங்கள்? உண்மையாக நகரை பார்க்க வந்திருந்தால் ஏன் இந்த மாறுவேடம்? நல்லது, நீங்கள் இங்கே வந்தது ஒரு காரியத்திற்கு நல்லதாக போயிற்று. வெகு நாட்களாக போருக்கு ஆளின்றி தினவெடுத்துள்ளன என் தோள்கள். இப்போது உங்களுடன் போர் புரிவதன் மூலம் அந்த தினவை தீர்த்து கொள்ளலாம் என்றெண்ணுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களில் என்னோடு போர் புரிய தகுதி வாய்ந்தவர்கள் யார்? ஏன், நாங்கள் மூவருமே போருக்கு தயாராக இருக்கிறோம். இல்லை இல்லை, முடியாது. உங்களில் கண்ணன் என்னோடு 18 முறை போர் செய்து தோற்று ஓடியவன்.
அவனோடு போர் செய்ய நான் விரும்பவில்லை. அர்ஜுனனோ வயதில் எனக்கு மிகவும் இளையவன். எனவே அவனோடு போர் புரிவதும் எனக்கு இழுக்கு. இங்கிருப்பவர்களில் வீமன் ஒருவன்தான் என்னோடு சரிநிகர் சமானமாக நின்று போர் செய்வதற்கு தகுதி வாய்ந்தவன். இன்று என்னோடு போரிட்டு சாகப் போகின்ற பாகியத்தை வீமனுக்கே கொடுக்கிறேன். சராசந்தன் குரலில் ஆத்திரமும் வெறியும் தொனித்தன. வீமனும் தானும் செய்யப் போகின்ற போரின் முடிவு என்ன ஆகுமோ என்று ஒரு வகையான கலக்கமும் அவன் மனதில் நிலவியது. எதற்கும் முன்னேற்பாடாக தன் மகனுக்கு முடிசூடிவிட்டு அதன்பின் தான் போரில் இறங்குவதே நல்லதென்று தோன்றியது அவனுக்கு. அரசவையை சேர்ந்தவர்களையும் அமைச்சர்களையும் அழைத்து அப்போதே தன் புதல்வனுக்கு மணிமுடி சூடிவிட்டு அரியணை ஏற்றினான். வீமனுக்கும் சராசந்தனுக்கும் போர் தொடங்கியது. மலை சிகரங்களை ஒத்த தன் புயங்களை தட்டிக்கொண்டே வீமன் மேற் பாய்ந்தான் சராசந்தன். உனக்கு நான் எந்த வகையிலும் இளைத்தவனில்லை என்று கூறுவது போல மதயானை என அவன் மேல் வீமனும் பாய்ந்தான். இருவருக்கும் போர் நிகழத் தொடங்கியது. போர் என்றால் சாமானியமான போரா அது? அண்ட சராசரங்களையும் நடுங்கி நிலைக்குலைய செய்யும் கோர யுத்தம் அவர்கள் இருவருக்கும் இடையில் நிகழ்ந்தது. வெற்றி தோல்வி இன்னார்புறம் என்று நினைக்க முடியாதபடி இருந்தது போர் நிகழ்ச்சி. ஆற்றல், வீரம், சரீரபலம் ஆகியவற்றிலும் சமமான இந்த இரு வீரர்களின் போர் 15 தினங்கள் தொடர்ந்து நிகழ்ந்தது. போரின் முடிவு நேரம் நெருங்க நெருங்க சராசந்தன் கை தளர்ந்து வீமன் கை ஓங்கியது. சராசந்தனுடைய உடலை வீமன் 2 முறை கிழித்து பிளந்து எறிந்தான். ஆனால் என்ன விந்தை! சராசந்தனின் பிளந்த உடல் மீண்டும் மீண்டும் ஒன்று கூடி உயிர் பெற்றெழுந்து வீமனோடு போர் புரிந்தது. அவனை எப்படித்தான் கொள்வதென்று வீமனுக்கு விளங்கவில்லை. என்ன செய்வது, சராசந்தனை எப்படி கொள்வது என்று தெரியாமல் அவன் திகைத்தான். நல்ல வேளையாக அப்போது அருகில் இருந்த கண்ணபிரான் ஒரு சிறு துரும்பை கையில் எடுத்து அதை 2ஆக பிளந்து மாற்றி வீமனுக்கு அதை அடையாளமாக காட்டினார். வீமன் கண்ணபிரானின் சூசகமான இந்த குறிப்பை புரிந்து கொண்டான். சராசந்தனின் உடலை பிளந்து கால்மாடு தலைமாடாக முறைமாற்றி போட்டுவிட்டால் அவன் உறுதியாக அழிந்து போவான் என்று கண்ணபிரானின் குறிப்பு விளக்கியது. உடனே வீமன் முழு ஆற்றலோடு ஆவேசம் கொண்டு சராசந்தனின் மேல் பாய்ந்தான். மறுகணம் சராசந்தனின் உடலை 2ஆக பிளந்து கால்மாடு தலைமாடாக முறைமாற்றி போட்டுவிட்டான். சராசந்தன் இறந்தான். வீமன் வெற்றி முழக்கம் செய்தான். உடற்பிளவுகளை முறைமாற்றி போடுவதற்கு முன்பு பலமுறை உயிர் பிழைத்தெழுந்த உடல் இப்போது மட்டும் உயிரற்று வீழ்ந்து விட்டதைக் கண்ட அர்ஜுனனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் தன் வியப்பை கண்ணபிரானிடம் கூறினான். அவர் அவனுடைய வியப்பை தெளிவு செய்வதற்காக சராசந்தனின் வரலாற்றை பிறப்பில் இருந்து தொடங்கி அவனுக்கு கூறினார். அர்ஜுனா, இந்த சராசந்தனின் வரலாறு ஆச்சரியகரமானது. அதை உனக்கு இப்போது சொல்கிறேன், தெரிந்து கொள். தேவர்களின் பகை குலமாகிய அரக்கர் குலத்தில் பிருக்ரதன் என்றோர் அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு பல நாட்களாக புத்திரப்பேறு இல்லை. மனம் கலங்கி வருந்திய அவன் சண்ட கௌசிகன் என்னும் தவ வலிமை மிக்க முனிவரை வணங்கி வழிபட்டு தனக்கு அருள் செய்யுமாறு வேண்டிக் கொண்டான். பிருக்ரதனின் நிலைக்கு மனம் இறங்கிய சண்ட கௌசிக முனிவர் அவனுக்கு உதவ வேண்டுமென்று எண்ணினார். அரிய மாங்கனி ஒன்றை அவனுக்கு அளித்து அதை அவன் மனைவிக்கு கொடுக்கும்படி கூறினார். பிருக்ரதன் முனிவருக்கு தன் நன்றியை தெரிவித்துவிட்டு அரண்மனைக்கு சென்றான். அவனுக்கு 2 மனைவியர். அதை அவன் முனிவரிடம் கூறவில்லை. முனிவர் கொடுத்த கனியை முழுமையாக ஒருத்திக்கு கொடுக்காமல் 2ஆக கூறு செய்து 2 மனைவியருக்கும் கொடுத்துவிட்டான் அவன். அறியாமையால் அவன் செய்த இந்த காரியம் விபரீதமான வினையை உண்டாக்கிவிட்டது. குழந்தை பிறக்கின்ற காலத்தில் 2 மனைவியரும் ஆளுக்கு பாதி உடலாக தனித்தனி கூறுகளை ஈன்றெடுத்தனர். இம்மாதிரி தனித்தனி முண்டங்களாக குழந்தை பிறந்தது என்ன விபரீத நிகழ்ச்சிக்கு அறிகுறியோ என்றஞ்சிய பிருக்ரதன் இரவுக்கிரவே யாரும் அறியாமல் அவைகளை நகரின் கோட்டைக்கு மதிலுக்கு அப்பால் தூக்கி எறியும்படி செய்துவிட்டான். இரவின் நடு சாமத்தில் சரை என்ற அரக்கி கோட்டை மதிர்ப்புறமாக வரும்போது இந்த உடல் கூறுகளை எடுத்து ஒன்று சேர்த்து பார்த்திருக்கிறாள். என்ன அதிசயம்! உடல் ஒன்று சேர்ந்ததோடல்லாமல் குழந்தை உயிர் பெற்று அழத் தொடங்கியது. உடனே அவள் குழந்தையை மன்னன் பிருக்ரதனிடம் கொண்டு போய் கொடுத்தாள். சரையால் ஒன்று சேர்க்கப்பட்ட குழந்தையாகையால் சராசந்தன் என்ற பெயர் இவனுக்கு ஏற்பட்டது.
பிற்காலத்தில் இவன் பட்டத்துக்கு வந்ததும் பேரரசர்கள் எல்லாம் வெல்லும் மாவீரனாக விளங்கினான். இன்று வீமனால் அழிந்தான். கண்ணபிரான் இவ்வாறு சராசந்தனுடைய வரலாற்றை கூறி முடித்ததும் அவர்கள் சராசந்தனின் புதல்வனைக் கண்டு அந்த நாட்டை ஆளும் உரிமையை அவனுக்கே கொடுத்துவிட்டு இந்திரபிரத்த நகரத்துக்கு திரும்பினார்கள். சில நாட்களில் இந்திரபிரத்த நகரத்தில் ராசசூய வேள்விக்குரிய ஏற்பாடுகளும் பூர்வாங்கமான நிகழ்ச்சிகளும் ஆரம்பமாயின. மகாபாரதம் அறத்தின் குரல் வேள்வி நிகழ்ச்சிகள் கேட்டதற்கு நன்றி. இன்னொரு பகுதியில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. ராரா.